ஹலோ டிட்ஸ் அண்ட் டாஸின் 7வது எபிசோடுக்கு வணக்கத்துடன் உங்களை வரவேற்கிறேன். போன எபிசோடில் நான் புக் பண்ணியிருந்த டிக்கெட்டு ஈரோப்பில் ஒரு லொக்கேஷனில் 4 hours லே ஓவர் இருக்கிற மாதிரி புக் பண்ணியிருந்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் ஏர்லைன்ஸ் அதை எனக்கு ரீபுக்கிங் பண்ணி என்னோடய செகண்ட் செக்மெண்ட் ஆஃப் ட்ராவலுக்கும் ஃபஸ்ட்டு ட்ராவலுக்கும் இடையில 8 hours லே ஓவரை அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால் எனக்கு என்ன லாஸ் ஆச்சு எல்லாத்தையும் நான் இந்த எபிசோடில் உங்களோட சொல்லிடுறேன். என்னோடய ட்ராவல் 2024 March 12th ஃப்ரம் பெங்களூர் டு டொரண்டோ. இது ஒரு டியூஸ்டேயோட ஏர்லி மார்னிங் 3 o'clock எனக்கு பெங்களூர்லேருந்து டிபார்ச்சர். நான் ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டியது 3 hours முன்னால் ஏர்போர்ட்டில் ரிப்போர்ட் பண்ணோம். அதாவது 11th மண்டே மிட்-நைட் நான் ஏர்போர்ட்டில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஈவினிங் 9 o'clock நான் வீட்டிலேருந்து ஏறக்குறைய கிளம்புனா தான் 3 hours முன்னால் ஒரு மிட்-நைட் ஆஃப் 11th நான் ஏர்போர்ட்டில் ரீச் பண்ண முடியும். அதாவது 3 hours பிஃபோர் மை டிபார்ச்சர். வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 36 hours முன்னால் 10th அன்னைக்கு சண்டே அது சர்ச்சுக்கெலாம் நான் போயிட்டு வந்து 10:30 இருக்கும். வீட்டில் வந்து மொபைல் பார்த்தோன்னா இமெயில் வந்திருந்தது. என்னோடய செகண்ட் செக்மெண்ட் ஜேர்னி ஃப்ளைட்டை அவங்க கேன்சல் பண்ணிட்டதாகவும் ரீபுக்கிங் ஏதாவது பண்ண முடியுமா வேறு ஏர்க்ராஃப்ட்லன்றது அவங்க ஆப்ஷன்ஸு செக் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் ஏதாவது சொல்யூஷன் கிடச்சிதுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னும், கேன்சலேஷன் வேணும்னா சேட் அசிஸ்டண்ட் எடுத்துக்கிட்ட சொல்லியும் எங்களுக்கு இன்டிமேஷன் வந்திருந்தது. அது சண்டேங்கிறதுனால எங்களால் ஏர்லைன்ஸை காண்டாக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னாக்கா அவங்களோட ஏர்லைன்ஸ் ஆஃபீஸ் இந்தியாவில் மண்டே டு ஃப்ரைடே மாத்திரம்தான் ஒர்க் பண்ணோம். ஸோ எங்களால் எந்த ஒரு காண்டாக்டும் ஏர்லைன்ஸோடு பண்ணவே முடியல. இன்னும் ஒரு 36 மணி நேரத்தில், அதாவது 35 மணி நேரத்தில் நாங்கள் வந்து எங்களோட வீட்டிலேருந்து கிளம்பணும். 7-8 months நம்ம போகிறதுனால வீட்லேயும் எவ்வளோ வேலைகள்லாம் இருக்குது. அந்த டைமில் நம்மக்கிட்ட டிக்கெட்டே இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது. என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாமல் ஒரு மாதிரி தலை சுற்றி உக்காந்துருக்கிற மாதிரி உக்காந்துருந்தோம். எனக்கும் நிறைய அது கிளம்புறதுக்கு முன்னாடி டென்டிஸ்ட்கிட்ட அப்பாயின்மெண்ட் வச்சுருந்தேன், ஹேர் கட்டிங்காண்டி அப்பாயின்மெண்ட் வச்சுருந்தேன். அன்றைக்கி சண்டேக்கு எதுவுமே செய்ய முடியல, ஒன்றுமே நினச்சி பார்க்க முடியல. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. அப்போது நாங்கள் வந்து வெப்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவங்களோட ஏர்லைன்ஸோட ஸ்டாஃப் ஸ்ட்ரைக்னால அந்த பர்டிகுலர் ஏர்லைன்ஸ் எல்லா ஃப்ளைட்ஸையுமே அந்த பர்டிகுலர் டேயில் கேன்சல் பண்ணியிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் எனக்கு வெப்பில் கிடச்சிது. இப்போது எனக்கு வந்து ஆப்ஷன் வந்து எதர் அவங்களோட ரீபுக்கிங்காண்டி வெயிட் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா கேன்சல் பண்ணலாம். அப்போ கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் எடுத்து படிக்கும்போது ஒரு பர்டிகுலர் ரிவ்யூலாம் வந்து நிறைய பேர் அந்த புக்கிங் பற்றி அவங்க சரியாக செய்து தரல அப்படிங்கிறத பற்றிலாம் எழுதியிருந்தாங்க இதுக்கு முன்னால் நடந்த ஸ்ட்ரைக்ஸில். அது இல்லாமல் ஒருத்தர் எழுதியிருந்தார், அவரும் அவரோட 9 years old டாட்டரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதா புக்காக இருந்தது. அவங்க இந்த மாதிரி ரீபுக்கிங் பண்ணும்போது 2 பேரையும் 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளைட்ஸில் அகாமடேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து அந்த 9 year old டாட்டரை திருப்பி அந்த டெஸ்டினேஷனில் போய் மீட் பண்ணி பார்க்குற வரைக்கும் ரொம்ப டென்ஷனாக இருந்ததுன்னு எழுதியிருந்தார். இந்த ரிவ்யூலாம் நாங்கள் படித்து பார்த்துட்டு ஓகே நம்ம வந்து அந்த ரீபுக்கிங்கே போக வேண்டாம், நம்மளை 2 பேரையும் வேறு ஃப்ளைட்டில் போட்டாங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். 10th அன்னைக்கு, அதாவது சண்டே ஈவினிங் வரும்போது ஒரு மாதிரி மைண்டை மேக்கப் பண்ணி கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஏதாவது ஃப்ளைட்டில் நம்மளோட டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு முதல்ல இவங்களோட டிக்கெட்டை கேன்சல் பண்ணோம். எங்களுக்கு வந்த இன்டிமேஷன்லேயே நோ ரிப்ளை இமெயில், அது அந்த இமெயில் அது. ஸோ இமெயிலில் எங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு அதை கேன்சல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ரொவிஷன் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ சேட் அசிஸ்டன்ஸ்க்கு போனோம். சேட் அசிஸ்டன்ஸில் ஆப்ஷன் கொடுத்தது டியூ டு ரீசன் எழுதுறதுக்கு ஒரு இது இருந்தது. அதில் ரீசன் வந்து டியூ டு ஃப்ளைட் கேன்சலேஷன் இன்டிமேஷன் பை இமெயில் டேட்டட் சோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கேன்சலேஷன் அதில் சப்மிட் பண்ணோம். சப்மிட் பண்ணோமே தவிர எங்களோட இது ஆக்ஷன் ஆச்சா அக்னாலஜ்மெண்ட்டா எதுவுமே எங்களுக்கு ஒரு சேட் அசிஸ்டன்ஸ் எடுத்து கேன்சலேஷன் ரெக்வெஸ்ட்டை உள்ளே போட்டிருக்கோம், அவ்வளோதான். இது பற்றி எந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட்டும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ கேன்சல் ஆச்சா ஆகலையானும் எங்களுக்கு தெரியல. ஸோ ஃபர்தராக டிக்கெட் புக் பண்ண போகலாமா வேறு ஏர்லைன்ஸ்லன்னும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம். என்ன ஒரு பண்ணுறதுனே தெரியாத ஒரு சுச்சுவேஷன்லேருந்து புக் பண்ணிடலாம் வேறு டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு டிக்கெட் நாங்கள் ஏர்லைன்ஸ் பார்த்துட்டோம்னா எல்லாமே நெக்ஸ்ட் டே ட்ராவலுக்கு இல்லையா, ரொம்பவே ஹையாக இருந்தது சார்ஜஸ்லாம். ஸோ ஒரு மாதிரி என்ன பண்ண வேறு வழி கிடையாது, என்ன இருந்தாலும் வாங்கி தான் ஆகணும் சொல்லிட்டு ஒரு மாதிரி எமிரேட்ஸில் டிக்கெட் புக் பண்ணிடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் பார்த்து புக் பண்ணியிருக்கும் போது ராத்திரி மிட் நைட் டைம் ஆயிடுச்சு. அப்போ என் பையன் அவனுக்கு டே டைம் அங்கே டொரண்டோவில் அங்கேருந்து கால் பண்ணால் என்ன எல்லாம் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டிங்களான்னு. ஸோ அவங்ககிட்ட எல்லா டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் த டேன்னு சொல்லி இந்த மாதிரி இன்றைக்கி ஹச்சின்னு சொல்லிட்டு இப்போ டிக்கெட் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன டிக்கெட் எதில் வாங்குறீங்கன்னு இப்போ இதில் வாங்கணும்னு பார்த்தோன்னா அவன் தற்செயலாக செக் பண்ணால் அவனோடதுன்னு அவன் சொன்னான், எனக்கு கனேடியன் டாலர்ஸில் இது ரொம்ப சீப்பாக வர்ற மாதிரி இருக்கே, நீங்கள் சொல்கிற ஃப்ளைட்டு நீங்கள் சொல்கிற ஐஎன்ஆர் காட்டியும் எனக்கு ரொம்ப சீப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் செக் பண்ணான். அவன் ரியலி அது சீப்பாக இருந்தது. அதனால் அவன் சொன்னால் நானே புக் பண்ணிடுறேன்னு. ஆனால் நான் அங்கே அப்போ தற்செயலாக சொன்னோம், எங்களுக்கு இன்னும் கேன்சலேஷன் எதுவும் அங்கேருந்து வரல, அக்னாலஜ்மெண்ட் எதுவுமே வரல, நாங்கள் ஜஸ்ட் சப்மிட் தான் பண்ணியிருக்கோம். அதனால் என்ன பண்ணுற, நீ பண்ணுற டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணக்கூடிய டிக்கெட்டாகவே நீ வந்து வாங்கு, ரீஃபண்டபிள் டிக்கெட்டாக வாங்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். அவன் வந்து இமெயிலில் எங்களுக்கு அனுப்பும்போது 11th மண்டே அன்னைக்கு ஏர்லி மார்னிங் 3 o'clock ஆயிடுச்சு. அன்றைக்கி நைட்டு எங்களுக்கு நாங்கள் 9 மணிக்கு போல் ட்ராவல் பண்ணோம். அனதர் 17-18 ஹவர்ஸில் நாங்கள் ட்ராவல். ஸோ எல்லாம் அனுப்பி முடிச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் தூங்குங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சான். என்ன ஒரு கோயின்சிடென்ஸ் பாருங்கள், இந்த டிக்கெட் வந்து முடித்து அவன் நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். எங்களுக்கு டக்குன்னு அங்கேருந்து அந்த பழைய ஏர்லைன்ஸ்லேருந்து எங்களுக்கு இன்டிமேஷன் வருது, உங்களுக்கு நாங்கள் ரீபுக்கிங் பண்ணிட்டோம் இன்னொரு ஃப்ளைட்டில், அதுபடி உங்களுக்கு டிபார்ச்சர் டைம் கொஞ்சம் டிலே ஆகும், அது வந்து 8.5 hours லேவர் அந்த பர்டிகுலர் ஏர்போர்ட்டில் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த டிக்கெட் வாங்கி முடிக்கிறோம், அந்த டிக்கெட்டோட ரீபுக்கிங் வருது. அப்போ எங்களோட கேன்சலேஷன் ரெக்வெஸ்ட் வந்து ஆக்ஷன் ஆகவே இல்லை. அது நம்ம சேட் அசிஸ்டன்ஸில் சப்மிட் பண்ணது ரியலி அது சப்மிட் ஆச்சா ஆகலையான்னு எங்களுக்கு தெரியல. அவங்ககிட்ட இருந்து ரீபுக்கிங் வந்தது எங்களுக்கு. நாங்கள் பையனை கூப்பிட்டு நீ உன்னோட டிக்கெட்டை கேன்சல் பண்ணுப்பா, இந்த மாதிரி எங்களுக்கு ரீபுக்கிங் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் உடனே கேன்சல் பண்ணால் அந்த இது அவனுக்கு மணி கம்ப்ளீட்டாக ரீஃபண்ட் ஆயிடுச்சு. நாங்கள் இதனால தான் எங்களோட அந்த 4.5 hours நாங்கள் எடுத்து லேவர் வந்து சூஸ் பண்ணி நாங்கள் டிக்கெட் வாங்கியிருந்தோம். இப்போ எங்களுக்கு 8.5 hours லேவர் ஆயிடுச்சு. அதனால் என்ன ப்ராப்ளம் வந்ததுங்கிறத நான் என்னோடய ப்ரீவியஸ் எபிசோடில் சொல்லியிருந்தேன். இப்போ நாங்கள் ட்ராவல் முடித்தோம், அங்கே போய் சேர்ந்தாச்சு. போய் சேர்ந்தோம் ஒரு 6 months ஆயிடுச்சு. என்னோடய ரிட்டர்ன் டிக்கெட் வந்து 12th of December அங்கேருந்து இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கியிருந்ததே வந்து ரவுண்ட் ட்ரிப்புக்கு வாங்கியிருந்தோம். ஸோ எங்களோட ரிட்டர்ன் ஜேர்னி 12th of December. அப்போ பையன் என்ன சொன்னால், அவங்களும் எங்களோட திருப்பி வரணும், ஸோ அதே ஃப்ளைட்டில் வந்துடுறேன், நீங்கள் என்றைக்கு டேட்டு என்ன டைம்னு எந்த ஃப்ளைட்டுன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு அதே டிக்கெட் அதே ஃப்ளைட்டில் வாங்கிடுறேன்னு சொல்லிவிட்டு அவன் சொன்னான். நான் அவனுக்கு சொன்னேன், அவனும் புக் பண்ணிட்டான். கொஞ்ச நேரத்தில் வந்தான், மம்மி நான் ப்ரீமியர் எக்கானாமியில் புக் பண்ணியிருக்கேன், உங்கள் டிக்கெட்டையும் நான் அப்கிரேட் பண்ணிடுறேன், ஸோ தட் நம்ம எல்லோரும் ஒன்றாவே உட்காரலாம், உங்கள் டிக்கெட் எனக்கு கொடுங்க, நான் அந்த பிஎன்ஆர் வச்சு அதை அப்கிரேட் பண்ணிடுறேன்னு சொன்னான். உடனே நானும் என்னோடய டிக்கெட் அவனுக்கு இமெயில் பண்ணேன். கொஞ்சம் நேரத்தில் படப்படான்னு ஓடி வந்தான், மம்மி அது இன்வாலிட் டிக்கெட்னு வருதுன்னு. ஸோ திருப்பியும் சேட் அசிஸ்டன்ஸ் தான் எடுத்து கேட்டோன்னா இந்த டிக்கெட் கேன்சல் பண்ணியாச்சு, உங்களுக்கு ரீஃபண்டும் பண்ணியாச்சு. அப்போது என்ன அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணியிருக்குன்னா 1700 rupees ரீஃபண்ட் பண்ணியிருக்கு. திருப்பி செக் பண்ணால் ரியலி ஏப்ரல் மேலே என் ஹஸ்பண்டோட அக்கௌண்ட்டில் 1700 ரீஃபண்ட் ஆகிருக்கு. ஆனால் அந்த 1700 rupees ரீஃபண்ட் ஆகிருக்குது நாங்கள் அது எங்கேருந்து வந்திருக்கு என்னென்னு பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி அந்த ஏர்லைன்ஸ் எங்களோட டிக்கெட்டை பார்ஷியலாக கேன்சல் பண்ணியிருக்கு, ரிட்டர்ன் டிக்கெட்டை கேன்சல் பண்ணி வச்சுருக்கு. எங்களுக்கு வந்து கேன்சலேஷன் பண்ணுறது நாங்கள் கொடுத்தது ஃபுல் கேன்சலேஷன் கொடுத்துருந்தோம், எங்களை ட்ராவலும் பண்ண வச்சுட்டு எங்களோட ரிட்டர்ன் டிக்கெட்டை பார்ஷியலாகவும் கேன்சல் பண்ணி வச்சிச்சு. எங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கவே இல்லை. அன்றைக்கி கூட என் பையன் எங்களோட ட்ராவல் பண்ணுறதுக்காக டிக்கெட் புக் பண்ணதுனால தான் அட்லீஸ்ட் அக்டோபரில் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, இல்லைன்னா டிசம்பரில் ட்ராவல் டேட் அன்றைக்கி அங்கே போய் நிற்கும்போது தான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஆல் திஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் த ஃப்ளைட் கேன்சலேஷன் பை த ஏர்லைன்ஸ் இட் செல்ஃப். ஆனால் எங்களுக்கு நான் கேன்சலேஷன் ரெக்வெஸ்ட் பண்ணதை வச்சு என்டையர் அமௌண்ட்டை அவங்க வந்து எடுத்துகிட்டு ஒரு மியர் அமௌண்ட் 1700 பே பண்ணாங்க. இதில் எங்களுக்கு ஏறக்குறைய 2 lakhs இதில் லாஸ்ட். வருஷத்துக்கு 4 தடவை இந்த பர்டிகுலர் ஏர்லைன்ஸில் ஸ்டாஃப் ஸ்ட்ரைக் வருது. அதுக்கு அந்த மார்ச் 12th அன்றைக்கி ஸ்ட்ரைக் இருந்தது இல்லையா 2024. நீங்கள் 2025 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 10th March திரும்பவும் அதே டைமில் ஒரு ஸ்ட்ரைக் இருந்தது. போன மாதம் கூட ஒரு ஸ்ட்ரைக் இருந்தது. ஸோ அக்கார்டிங் டு ரியூட்டர்ஸ் ரிப்போர்ட்டு 3400 ஃப்ளைட் ஒரு நாளில் அந்த பர்டிகுலர் ஏர்லைன்ஸோட ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகுது. அதில் அஃபெக்ட் ஆகிறது 5,10,000 passengers அப்ராக்சிமேட்லி. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு பேசஞ்சருக்கு 1 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஆகுது இதனால்.
அவங்களுக்கு லாபம் ஆகுது. ஏர்லைன்ஸுக்கு எந்த செலவும் இல்லாமலே அது லாபமாகுது. நான் கேன்சலேஷன் கொடுக்க முன்னாடி, ரெக்வெஸ்ட் கொடுக்க முன்னாடியே அவங்களோட ஃப்ளைட் கேன்சலேஷன் பாலிசிலாம் செக் பண்ணுறேன். அதாவது ஃப்ளைட் கேன்சலேஷன் பை த ஏர்லைன்ஸ் இட் செல்ஃப்னா 100% ரீஃபண்டுன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட வெப்சைட்லேயே. ஆனாலும் இதை என்னோட ரெக்வெஸ்ட்டாக எடுத்து எனக்கு ஃபுல் அமௌண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. ரிட்டர்ன் ஜர்னிக்குள்ள போர்ஷனை ஒரு ஆளுக்கிட்ட இருந்து 1 லட்ச ரூபாய் லாபம் அடிக்கிறாங்க. 5,10,000 பேசஞ்சர்ஸ் கிட்ட இருந்து 50 crores ஐஎன்ஆரில் நம்ம சொல்லணும்னா 50 crores அவங்களுக்கு வந்து ஒரு நாள் ஸ்ட்ரைக்கில் அப்ராக்சிமேட்லி லாபம் அடைகிறாங்க. கஸ்டமராக நான் இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஜென்யூன் டவுட் வருது. இந்த ஏர்லைன்ஸில் இப்படி வருஷத்துக்கு 4-5 ஸ்ட்ரைக் வருது. இது ஸ்ட்ரைக் தானா, இல்லை இவங்களோட ட்ரிக்ஸா, இல்லை இவங்களோட அன்எத்திக்கல் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியா? அவங்ககிட்ட இருந்து அந்த இமெயில் எல்லாமே வச்சு அவங்கக்கிட்ட எத்தனையோ முறை அப்பீல் பண்ணேன். எல்லாத்துக்கும் ஆஸ் பர் அவர் பாலிசி we have already refunded. இந்த ஒரு ரிப்ளை தான் வருமே தவிர எதுவுமே இல்லை. அது ஒன் ஸ்டேஜில் நான் அதை விட்டுட்டேன். என்ன உங்களுக்கு கவலையா இல்லையா இவ்வளோ லாஸ் ஆகிருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலை தான். நம்மளை சுற்றி இருக்கிற வேர்ல்டு இம்பர்ஃபெக்ட், குட்டும் இருக்குது பேடும் இருக்குது. அதில் இருக்கிற ஒவ்வொரு என்டைட்டியும் அப்படி தான், இன்க்ளூடிங் மீ. நானும் குட், நானும் பேட். என்னை சுற்றி இருக்கிறதும் குட், சுற்றி இருக்கிறதும் பேட். ஸோ இதில் குட்டாக நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு தான் போகணுமே தவிர பேடை நினச்சி அதே வருத்தப்பட்டுட்டு இருந்தோன்னா வருத்தப்பட்டே இருக்க வேண்டியதான். ஸோ சந்தோஷமாக போனோம், சேஃபாக போய் சேர்ந்தோம், ஹெல்த்தியாக அங்கே இருந்தோம், திருப்பி சேஃபாக இங்கே வந்துட்டோம். அவ்வளோதான். இவ்வளோ குட் இருக்குல்ல. ஆனால் இந்த பர்டிகுலர் ஏர்லைன்ஸை கொஞ்சம் டவுட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த பர்டிகுலர் ஏர்லைன்ஸில் நான் டிக்கெட் வாங்க மாட்டேன். உங்களுக்கு நேம் சொல்லக்கூடாது இல்லையா? இது அவங்களுக்கு பயங்கர பிஸ்னஸ்க்கு அகெயின்ஸ்டாக போகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் ஏர்லைன்ஸ் பேரையும் சொல்லலை, எந்த லேஓவர் எந்த இடத்துல இருந்ததுங்கிறதையும் நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஆனால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும் இருந்தால் நிச்சயமாக நம்மளுக்கு இப்படி ஒரு லாஸ் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், எதுக்காண்டி இன்னொருத்தங்க எந்தவித உழைப்புமின்றி நம்மளோட ஹார்ட் அண்ட் மணியை ஒரு 50 crores அவங்க ஒரு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ்மெண்ட்டில் அவங்க பாட்டில் தட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பர்டிகுலர் ஏர்லைன்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக் கொடுங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்கள் கோவொர்க்கர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.